கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை 1 யோவான் 1:7 இப்படியாக சொல்லுகிறது: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசை நடுநடுங்க வைக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று அவருடைய இரத்தத்தின் வல்லமையை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் காரியம், அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பு என்பது வேறு, சுத்திகரிப்பு என்பது வேறு. பாவ மன்னிப்பு என்பது நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்றால் அதை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்லி அதிலிருந்து ஒரு மன்னிப்பை, ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய எண்ணங்களில் உண்டான கரைகள், நம்முடைய இருதயத்திலே உண்டான கரை திரைகள், நம்முடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கும் அழுக்குகள், இவை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிப்பது தான் சுத்திகரிப்பு என்பதற்கு அர்த்தம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சுத்திகரிப்பு என்பது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்திலே அறிக்கையிட்டு அவரிடத்திலே நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீ சுத்திகரியும் என்று சொல்லும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இந்த சுத்திகரிப்பு வேண்டும் என்றால் நமக்குள்ளே பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வேண்டும். முதலாவது 8 பாருங்க: நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவம் இல்லை என்று ஒருவரும் நம்மை குறித்து மெச்சிக்கொள்ள முடியாது, ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம இந்த பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மிலே பாவம் உண்டென்று அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆம், அவர் நமக்குள்ளே இருந்து அந்த பாவ உணர்வை கொடுக்கும் பொழுது நாம் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டால் போதும், இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த பாவத்தை குறித்து ஒரு உணர்வும் இருக்காது. இது பிசாசானவன் நமக்குள்ள இருந்து ஒரு குற்ற உணர்வை கொடுப்பான். பாவ உணர்வு வேறு, குற்ற உணர்வு என்பது வேறு. நமக்குள்ள உண்மையாக தேவை பாவ உணர்வு. நாம் பாவ உணர்வோடு ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோம் என்றால், இங்கே 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28:13 பார்க்கிறோம்: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே இந்த ஆண்டு முழுவதும் நான் செய்திருக்கிற பாவங்கள், என்னிலே இருக்கிற கரைகள் திரைகள், எல்லா அக்கிரமங்கள், இவையெல்லாம் நீங்கி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக நுழைய தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.